தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்ல வயசானவங்க அண்ட் மாற்றுத்திறனாளிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைக்கு போறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இதுக்காக ஏற்கனவே போன வருஷமே தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அது என்னன்னா, வர முடியாதவங்க அவங்க யாரையாவது ஒருத்தவங்கள நியமிச்சுக்கலாம், பொருள் வாங்கி தர்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எந்த ஒரு ரேஷன் கடைக்காரரும் இந்த அறிவிப்ப பின்பற்றப்படாம தான் இதுவரைக்கும் இருந்தாங்க. இப்போ அத தெரிஞ்சுக்கிட்ட தமிழக அரசு இப்போ ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க. என்னன்னா, இவங்க வந்து அதாவது கடைக்கு வர முடியாதவங்க தங்களுக்குன்னு ஒரு ஆள நியமிச்சுக்கிறதுக்காக ஒரு ஃபார்ம் குடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அந்த ரேஷன் கடையில சப்மிட் பண்ணா போதும். அவங்க போக தேவையில்ல. யார் நியமிக்கிறாங்களோ அவங்க போய் ரேஷன் பொருள வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு குடுத்துக்கலாம். அப்படிங்கிற அறிவிப்ப தமிழக அரசு வெளியிட்டிருக்கு. இதை கடைபிடிக்காத கடைக்காரர்கள், அதாவது நியாய விலை கடைக்காரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற சுற்றறிக்கையும் தமிழக அரசு வெளியிட்டிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச வயசானவங்களோ, தாத்தா பாட்டியோ இல்ல ஹேண்டிகேப் யாராவதோ ரேஷன் கடைக்கு போக முடியாதவங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த தகவல சொல்லுங்க. அவங்களுக்கு இது உதவியாக இருக்கும்.